அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனின் மீது மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கின்றான். ஒரு தாயை விட 70%க்கும் அதிகமான அன்பு உள்ளவன் தான் அல்லாஹ். நமக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். அதில் ஒரு 2 அருட்கொடைகள் இருக்குது. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். ஆரோக்கியம், நேரம் இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கும்போது அது தெரியாது. நம்ம விட்டு போனாதான் தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை சொல்லிட்டு. இதை பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம். அது எப்படி நேரம், ஆரோக்கியம், அருட்கொடையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ உங்ககிட்ட நேரம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது, தொழுவத்துக்கு டைம் இருக்குது, திக்ர் எடுக்க டைம் இருக்குது, குரான் ஓத டைம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த டைமை விட்டுட்டு அந்த நேரங்களில் டிவி பார்ப்பது, மொபைல் எடுத்து பார்க்குறது சொல்லிட்டு இந்த வீணான விஷயங்களை செஞ்சு அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, வீணாக்கிடுவீங்க. அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அந்த ஒரு செயல்கள் உங்களை தூரமாக்கி விடும். அல்லாஹ் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்குறான். ஒரு நாளில் 24 மணி நேரத்தையும் என்னையே வணங்கிட்டே இருங்க அந்த நேரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலை. குறிப்பிட்ட 5 நேர தொழுகை இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தொழுவுறது, இல்லைனா திக்ருகள் செய்வது, குரான் ஓதுது சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த டைமை நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது எல்லாமே நாளை மறுமையில் நமக்கு கை கொடுத்து உதவி செய்யும். இப்போ நம்ம நார்மலாக நம்முடைய நேரத்தை கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹிற்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குரான் எடுத்து ஓதுறோம், திக்ருகள் ஓதுறோம், எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு டைம் கிடைக்காம போகும் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலையில் வெளியே போகிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் நாம் அந்த குரான் ஓதுவதை விட்டுடுவோம். டைம் நம்மளுக்கு கிடைக்காது. நாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஓதி இருப்போம், டைம் இருந்தால் ஓதிட்டுருப்போம். ஆனால் முடியாத காரணத்தால் ஓத முடியாமல் போய்விடும். அப்போது என்ன நமக்கு கிடைக்கும்னா, இப்போ நார்மலாக நம்ம அதை செஞ்சுட்டே தானே இருக்கோம். அந்த நேரத்துலையும் அல்லாஹ் நம்ம குரான் ஓதுற நன்மையை கொடுப்பான், நம்ம திக்ருகள் செய்த நன்மையை நமக்கு கொடுத்துருவான். அந்த டைம் இல்லாத டைமில் இது தேவையில்லாமல் பண்ணால் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் விடுபட்டு போயிடுச்சுன்னா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஆரோக்கியம், நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. சின்ன சின்ன தலைவலி, வயிற்று வலி இதெல்லாம் விட்டுருங்க, மற்ற தவிர நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்போ அந்த நேரங்களில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், திக்ருகள் எடுக்க வேண்டும், குரான் எடுத்து ஓதணும். ஆரோக்கியம் இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. அந்த ஆரோக்கியம் நம்ம விட்டு போனாதான் கண்டிப்பாக அந்த அருமை தெரியும். ஆரோக்கியம் இல்லாத நிலையில், அதாவது நாம் டெய்லியும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வரோம்னு நினச்சிக்கிங்க. இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, தஹஜ்ஜுத் தொழ முடியல. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த தஹஜ்ஜுத் தொழுத நன்மையை நமக்கு தந்துடுவான். இதுதான் ஆரோக்கியம் மற்றும் நேரம் அல்லாஹ் தந்த அருட்கொடைகள். இந்த 2 மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதிகமாக நாம் அமல்களை செய்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்குகிறோம். இதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்துடும், மறுமையின் பிரச்சனைகளும் தீர்ந்துடும், நாம் ஆசைப்பட்ட ஸ்வர்க்கம் நமக்கு கிடைச்சிடும். அதனால தான் இது அருட்கொடைகள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையில் இதை பற்றி நான் விசாரிப்பேன் அப்படின்னு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இருக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கிங்க. யாருக்கு எந்த டைமில் என்ன வரும் சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இருக்கிற நிலையில், டைம் இருக்கிற நிலையில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும். இதன் மூலமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும், கண்டிப்பாக தீரும், 100%. அப்போது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதற்கு நமக்கு எது முக்கியம் தேவை? ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், அடுத்ததாக நேரம். இந்த ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பாக நாம் அல்லாஹ்கிட்ட டெய்லியும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க, மறுமைக்காக துவா செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போது நிச்சயமாக நாம் ஆரோக்கியம் வேண்டி துவா செய்யணும். இப்போ நாம் அன்றாட துவாக்களில் என்ன இருக்கும்? நம்முடைய கடன் தீரத்துக்காக துவா செய்வோம், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதற்காக துவா செய்வோம். யாராவது ஆரோக்கியம் வேண்டி துவா செஞ்சுருப்பீங்களா? இன்று முதல் செய்ய ஆரம்பிங்க. ஆரோக்கியம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும், அதிக இபாதத்துக்களை செய்ய முடியும், எல்லாமே நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்க. அதனால் டெய்லியும் ஆரோக்கியம் வேண்டி அதிகமாக துவா செய்யுங்க. இன்னைக்கு நான் ஒரு 3 துவாக்களை சொல்கிறேன். இந்த 3 துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா வளங்களும் கிடைக்கும். அவ்வளவு சிறந்த துவாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாக்களை தானும் வழக்கமாக ஓதி பிறருக்கும் கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துவா ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு துவா,
اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت இறைவா எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. இறைவா எனது செவி புலனுக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. இறைவா எனது பார்வைக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. நிச்சயமாக உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மற்றும் மாலை இந்த 2 வேளையிலும் 3 முறை ஓதிட்டு வந்தாங்க. இந்த ஒரு துவாவின் மூலமாக நமது உடலுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செவி புலனுக்கு, பார்வைக்கு, இப்போ கண் பார்வை நிறைய பேருக்கு மகிழ் சின்ன வயசில் கண்ணாடி போடுற மாதிரிலாம் வருது. இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாக நிச்சயமாக அந்த கண் பார்வை நல்லா ஒரு கூர்மையாக அதிகரிக்கும். அதனால் இந்த துவாவை ஓதிட்டு வாங்க. அடுத்து 2வது துவா. اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. யா அல்லாஹ், இந்த உலகிலும் மறுமையிலும் நான் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன். என்னுடைய மார்க்கத்திலும் என்னுடைய உலகத்திலும் என் குடும்பத்தில் என்னுடைய சொந்தத்தில் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன். மிக சிறந்த ஒரு துவா இது. இதனுடைய பொருள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இம்மையிலும் நம்ம நல்லது கேட்குறோம், மறுமையிலும் நல்லது கேட்குறோம். ஆஃபியானா எல்லாமே அடங்கும். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லா நல்லதுகளும் உள்ள அடங்கிவிடும். குடும்பத்துக்காக கேட்குறோம். இந்த துவாவில் நம்ம வெறும் ஆரோக்கியத்தை மட்டும் கேட்கல, அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் கேட்குறோம். நமக்காக மட்டும் கேட்கல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் சொந்தங்களுக்காகவும் நாம் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்விடம் கேட்குறோம். அடுத்து 3வது துவா. அல்லஹும்ம இன்னி அஸ்அலூக அல் ஆஃபியா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு கற்றுத்தந்த துவா. அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு சிம்பிளான துவாவை கற்றுத்தராங்க. அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு அப்போ கூட ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஏன்னா சின்னதாக இருக்குது இந்த துவா, இதை ஓதுனாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க, எனக்கு வேறு ஏதாவது ஒரு துவா கற்றுத்தாருங்கன்னு. அப்போ தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த துவாவை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த ஆஃபியா இந்த ஒரு வார்த்தை எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன்னிப்பை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும், மகிழ்ச்சி சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இதில் உள்ளடங்கிடும். கடன் பிரச்சனையாக இருக்கும்போது இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அந்த கடனிலிருந்து விடுதலை கிடைச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் முசீபத்துக்கள் தொடரும் போது இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அது எல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஓதலாம். வெறும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இது ஓத வேண்டிய துவா இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, எந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவான். சின்ன துவா ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு துவா. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற இந்த 3 துவாக்களுமே நமக்கு வெறும் ஆரோக்கியத்தை மட்டும் தராது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய துவாவாக இது இருக்கும். இந்த துவாவை காலையில் ஒரு 3 முறை, மாலையில் ஒரு 3 முறை சொல்லிவிட்டு 3 துவாக்களையும் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். நீங்கள் ஆசைப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவ்வளவு சிறப்பான துவா. ஆரோக்கியம் வேண்டி நம்ம கேட்கறதால நம்முடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருந்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் ஒரு உடலாக, நினைவு கூறும் ஒரு மனிதனாக நிச்சயமாக நாம் இருப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். மலக்குமார்களுக்கிட்ட நம்ம பெயரை சொல்லுவான், என்னுடைய இந்த அடியான் என்னை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறான், அவனுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது, கண்டிப்பாக அதை நான் நீக்கணும் சொல்லிட்டு நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவன் லேசாக்குவான். இந்த துவாக்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. தொடர்ந்து டெய்லியும் ஓதிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய துவாக்கள். நமக்கு ஆரோக்கியம் எப்போதுமே மிக முக்கியம். அதற்கு வேண்டி கண்டிப்பாக துவா செய்யுங்க. இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் வெற்றியடைய இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்கள் நமக்கு உதவி செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.